அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளை தை அமாவாசை. காக்கைக்கு இந்த ஒரு பொருள் வைத்தால் 7 தலைமுறைக்கு சொத்து சேரும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்படி என்ன ஒரு பொருளை நம்ம காகத்திற்கு வைக்க வேண்டும், இந்த தை அமாவாசையில் எப்படி முன்னோர்கள் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாளைய தினம் தை அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையோடு வருகிறது. மிக மிக விசேஷம். எந்த தை அமாவாசைக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த அமாவாசைக்கு உண்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமையோடு நம்மளுக்கு வருவது முதல் சிறப்பு. இன்னொன்று மக நட்சத்திரத்தில் நம்மளுக்கு வருகிறது. இந்த தை அமாவாசை ஏன் உயர்ந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, மார்கழி மாதம் தேவர்களுக்கு விடியற்காலை பொழுது, அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அந்த தை அப்படிங்கிறது சூரிய உதயமாகக்கூடிய நேரம் தேவர்களுக்கு. அப்போ தேவர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த சூரிய உதயமாகும் நேரத்தில் வழிபாடுகளை செய்யக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறதுனால அந்த நேரத்தை அவங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தாட்சாயன காலம் முடிந்து உத்தராயண காலம் ஆரம்பிக்கக்கூடிய முதல் அமாவாசை இந்த தை அமாவாசை. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த தை அமாவாசையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது. இந்த தை அமாவாசை மிக மிக சக்தி வாய்ந்தது. இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. பொதுவாக மார்கழி மாதத்தில் சுப காரியங்கள் எதுவும் நாம் செய்ய மாட்டோம். அப்போ தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா திருமணங்கள் எல்லாமே நடைபெறும். வீடு புது வீடு கட்டி குடி போகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த தை மாதத்தில் செய்வாங்க. அப்படி இந்த செய்யும் பொழுது இந்த முன்னோர்கள் வழிபாட்டை செய்த பிறகு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப 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 சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும். ஏற்கனவே நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன். இந்த முன்னோர்களுக்கு நாம் தர்ப்பணம் கொடுப்பது சூரிய பகவானை சாட்சியாக வைத்துத்தான் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். யாருமே சூரிய உதயத்திற்கு முன்பாக எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்க மாட்டார்கள். அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ஆதித்த பகவான் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம கொடுக்கணும். அப்போ 6 மணிக்கு மேலே மதியம் 12 மணிக்குள்ளே எள்ளும் தண்ணீரும் இறைத்து நீங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். சரி, இதை நல்ல வசதி இருக்கக்கூடியவர்கள் வீட்டில் அந்தணர்களை அழைத்து நீங்கள் வேள்விகள் செஞ்சு நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம். இல்லைம்மா ரொம்ப எளிமையாக தான் நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, கடற்கரை இந்த ஆற்று ஓரமாக இருக்கக்கூடிய கோவில்களில் போய் நீங்கள் தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களை வழிபாடு செய்யலாம். அதுவும் முடியலையா, வீட்டிலையே ஒரு பெரிய ஒரு தாம்பாளத்தட்டு எடுத்துக்கோங்க, எள்ளும் தண்ணீரும் எடுத்துக்கோங்க. அந்த எள்ளும் தண்ணீரும் அந்த கட்டை விரலுக்கு நடுவில் போகிற மாதிரி எள்ளும் தண்ணீரும் இறைத்து உங்கள் வீட்டில் சிங்க்லேயே ஊற்றிடுங்க. இப்படி எள்ளும் தண்ணீரும் காலையில் இறைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, முன்னோர்களுக்கான படையல். இதை 11 மணிலேருந்து 11:45 நிமிடங்கள் வரைக்கும் நாம் செய்யலாம். இன்னொன்று 12:30 மணியிலிருந்து ஒரு 2 மணி வரைக்கும் நீங்கள் தர்ப்பணம் கொடுத்துட்டு படையல் போட்டு நீங்கள் முன்னோர்களை வழிபாடு செய்யலாம். ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. நிறைய வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா சுப காரியங்கள் தள்ளி போகிறது, எந்த ஒரு விஷயமும் முன்னேற்றமும் அந்த குடும்பத்தில் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்கன்னா, கண்டிப்பாக முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக நாம் செஞ்சோம்னா நம்ம குடும்பத்தில் எப்பப்போ என்னென்ன நல்ல காரியங்கள் நடக்க வேண்டுமோ அது கண்டிப்பாக நடக்கும். அப்போ நிறைய பேர் இந்த அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களுக்கு வழிபாடுகள் செய்வாங்க. உத்தராயண காலத்தின் முதல் அமாவாசை இந்த தை அமாவாசை. அதனால தான் இந்த அளவுக்கு இது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. நீங்கள் படையல் போடும் பொழுது கண்டிப்பாக காகத்திற்கு நம்ம சாதம் வைக்க வேண்டும். அப்படி இந்த காகத்திற்கு சாதம் வைக்கும் பொழுது இந்த ஒரு பொருளை சேர்த்து வைங்க. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, இதில் நிறைய சூட்சமங்கள் இருக்கிறது. நம்ம முன்னோர்களுக்கு காய்கறிகளை எல்லாம் சமைத்து அதை நம்ம காகத்திற்கு வைப்போம். அது கூட கருப்பு எள்ளு, நம்ம எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுப்பதற்கு வச்சுருப்போம் இல்லையா, அந்த மீதி எள்ளை அந்த சாப்பாட்டில் மேலால் அப்படியே தூவி விட்டு அதை காகத்திற்கு வையுங்க. ஏன் அப்படி வைக்க சொல்கிறேன்னா, பெண்கள் கணவர் இருக்கும் பட்சத்தில் எள்ளும் தண்ணீரும் இறைக்கக்கூடாது.
சில பேர் வீடுகளில் ஆண் வாரிசு இல்லாமல் ஒரே ஒரு பெண் குழந்தைகள் மட்டும்தான் இருக்கிறோம், இல்லை நாங்கள் 2 பேருமே பெண் குழந்தைகள் தான், எங்கள் அம்மா அப்பா கிடையாது, நாங்கள் எள்ளும் தண்ணீரும் இறைக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஏன்னா சுமங்கலிகள் எள்ளும் தண்ணீரும் இறைக்கக்கூடாது, கணவர் இல்லை அப்படின்னா எள்ளும் தண்ணீரும் இறைக்கலாம். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவது அப்படின்னா, இந்த எள் கலந்த சாதத்தை நீங்கள் காகத்திற்கு வைக்கும் பொழுது உங்கள் முன்னோர்களினுடைய சாபங்கள் நீங்கி முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். 7 தலைமுறைக்கும் இருந்த சாபங்கள் நீங்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த கருப்பு எள்ளை கலந்து நீங்கள் காகத்திற்கு சாதம் வைப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே சிறப்பான பலனை கொடுக்கும். இந்த தர்ப்பணம் கொடுக்கறதுல நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நான் பெண்களுக்கு சொல்லிடுறேன். பெண்கள் முன்னோர்களுக்காக நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னா விரதம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்கள் தான் எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுப்பவர்கள் மட்டும்தான் விரதம் இருக்க வேண்டும். பெண்கள் விரதம் இருக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் இப்போ மாதவிடாய் காலத்தில் இருக்கிறம்மா, நான் மட்டும்தான் இருக்கிறேன், எங்கள் வீட்டில் வேறு யாரும் சமைக்கிறதுக்கு ஆள் கிடையாது, நான் சமைக்கலாமா அப்படின்னு ஒரு தோழி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக சமைக்கலாம். ஏன்னா இது நம்ம பூஜை அறையில் செய்யக்கூடிய வழிபாடுகள் கிடையாது. முன்னோர்களினுடைய படத்தை வைத்து அதற்கு நாம் செய்யக்கூடிய ஒரு சாப்பாடு தான். அதனால் அதுவுமே பிரச்சனை கிடையாது, நீங்கள் தாராளமாக செய்யலாம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்னென்னா, எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, அப்பா இருக்காங்க, அம்மாவுக்காக அப்பா விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்குறாங்க, நானும் விரதம் இருக்கணுமா அப்படின்னு பையன் கேட்குறீங்க. கண்டிப்பாக இருக்கணுங்க. அப்பா அவருக்கு உண்டான கடமையை அவர் செய்வார், அம்மாவுக்கு உண்டான கடமையை பையன் கண்டிப்பாக செய்யணும். அதனால் நீங்களும் விரதம் இருக்க வேண்டும். இந்த முன்னோர்கள் வழிபாட்டை செய்த பிறகுதான் நீங்கள் இறை வழிபாட்டையே செய்யணும். அதே மாதிரி காலையில் நம்ம எள்ளும் தண்ணீரும் இறைச்சாச்சு, மதியம் படையல் போட்டாச்சு, மாலை நேரத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா உங்கள் பூஜை அறையில் முன்னோர்களுக்காக ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றணும். அது சாதாரண மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்தி போட்டு தெற்கு திசை பார்த்து இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும். இது முன்னோர்களுக்கான தீபம். நீங்கள் ஆல்ரெடி குத்து விளக்கு வச்சுருக்கிறீங்க, காமாட்சி அம்மன் விளக்கு வச்சுருக்கிறீங்க, அதில் தீபம் நீங்கள் ஏற்றினாலும் கூட இது முன்னோர்களுக்காக ஏற்றக்கூடிய ஒரு தீபம். அதனால் கட்டாயம் இந்த தீபத்தையும் மாலை நேரத்தில் ஏற்றிட்டு அதுக்கடுத்து அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆலயங்களுக்கு சென்று அங்கே நெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு இருக்கக்கூடிய வறுமைகள் தரித்திர நிலைகள் நீங்கி வீட்டில் செல்வம் சேரும், நிறைய ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு அமையும், முன்னோர்களினுடைய சாபம் நீங்கும், முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். பெண்கள் கட்டாயம் இதை நீங்கள் கடைபிடியுங்கள். ஏன்னா அந்த எள் கலந்த சாதத்தை நீங்கள் வைக்கும் பொழுது எள்ளும் தண்ணீரும் இறைத்ததற்கு சமமாக இதை பார்க்கப்படக்கூடியது. கண்டிப்பாக எள் கலந்த சாதத்தை நாளைய தினம் காகத்திற்கு வையுங்கள். முன்னோர் சாபம் நீங்கும், முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.